வணக்கம் மக்களே. இன்னைக்கு இந்த கோவிடோட லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ. ஏன்னா உங்களுக்கு தெரியும், லாஸ்ட் ஒரு 2 வாரமா பல்வேறு செய்திகள்ல பாத்தீங்கன்னா இந்த கொரோனா கேசஸ் ஏறிட்டே இருக்கு, மீண்டும் லாக்டவுன் வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேள்விகள் அதிகமா கேள்வி கேட்கப்பட்டு இருந்தது. அதனால ஒரு கரண்ட் ஸ்டேட்டஸ் கொடுக்கலான்ட்டு இப்ப இதுல காமிக்கிறது பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். உங்களுக்கு தெரியும், அவங்க தான் நம்ம கவர்மெண்ட் பாடி, எது இந்த நம்மளோட சுகாதாரத்துறை எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் பாடி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர்னு சொல்லுவோம். சோ அவங்களோட போர்ட்டல்ல இப்ப இருக்கிற கரண்ட் ஆக்டிவ் கேசஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 7131 கேசஸ் இப்ப கரண்டா ஆக்டிவா இருக்கு. டெத் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நேத்துல இருந்து ஒரு டெத் நடந்திருக்குன்றாங்க. சோ டோட்டல் டெத்ஸ் பாத்தீங்கன்னா ஜனவரி 2025 இருந்து கொரோனானால 78 பேர் இறந்திருக்காங்க அப்படின்றதுதான் ரிப்போர்ட் இருக்கு. இப்போ இதை வச்சு நம்ம இம்பார்ட்டண்டா ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட மக்கள் கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். அதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப இந்த 2020ஓட அதை கம்பேர் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட பதில் முற்றிலுமா இல்ல, தேவையில்லை அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. ஏன் 2020 கிட்ட இதை கம்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ட்டு நான் பாக்குறேன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் 2020ல அது வரும்போது ஒரு புது ஸ்ட்ரெயினா இருந்தது. சோ புது ஸ்ட்ரெயினா இருக்கும் போது நம்மளுக்கு பரவல் ரொம்ப அதிகமா இருந்தது. ரெண்டாவது விஷயம் இறப்பு சதவீதம் ரொம்ப அதிகமா இருந்தது. பல்வேறு பீப்புள் பாத்தீங்கன்னா பெட் இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. நிறைய பேர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் வென்டிலேட்டர்ல இருந்தாங்க. நிறைய பேர் இறந்துகிட்டு இருந்தாங்க. உங்களுக்கே தெரியும், லாக்டவுன் போடுற சூழ்நிலை ஒண்ணு ஏற்பட்டுச்சு. ஆனா அப்படியே இப்ப இந்த 2025ல பொருத்தி பாருங்க, உங்களுக்கே தெரியும், ஹாஸ்பிட்டல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் கொரோனா கேசஸாவே பெட்ல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது, ஐசியூலாம் ஃபில்லா இருக்கா, வென்டிலேட்டர்ல பேஷன்ஸ் இருக்காங்களா நிறைய அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ரெண்டு. மூணாவது, இப்ப எத்தனை ஆம்புலன்ஸ் நிக்குது அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. மூணு. சோ அது மாதிரி நம்மளுக்கு இப்ப 2025 2020 பொருத்தி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப ஏன் சார் இப்ப கேஸ் அதிகமா ஏறுது, ஏன் ஒரு பேசும் பொருளா ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழலாம். இப்பதான் இதுலதான் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்டா இந்த வைரஸோட ஒரு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த வைரஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ்ல மிக இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, ஒரு வைரஸ் வருதுன்னா அது எப்பவுமே வருஷத்துக்கு வருஷம் லைட்டா உருமாறிக்கிட்டே இருக்கும். எதுக்குன்னா அதோட சர்வைவல்காக. ஓகேங்களா, அதோட சர்வைவல்காக அது உருமாறிக்கிட்டே இருக்கும். 2020ல வரும்போது ஒரு புது ஸ்ட்ரெயினா இருந்தது. அதுக்கு அடுத்த வருஷம் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் மாறுது, அதுக்கு அடுத்த வருஷம் இன்னும் கொஞ்சம் மாறுது, இன்னும் கொஞ்சம் மாறுது அப்படின்னு சொல்லிட்டு மாறிக்கிட்டே இருக்கு. ஓகேங்களா, அப்போ ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப 2025ல அந்த ஸ்ட்ரெயின் ரொம்ப ஒரு ஆக்டிவ் ஸ்ட்ரெயினா இந்த ஆமிக்ரானோட ஒரு சப் வேரியன்ட்னு சொல்லக்கூடிய JN1 அப்படின்ற ஸ்ட்ரெயினோட வருது. இந்த JN1 ஸ்ட்ரெயின் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதோட வீரியத்தன்மை கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதிகமா இருக்கிறதுனால கொஞ்சம் டிரான்ஸ்மிசிபிலிட்டி அது இன்க்ரீஸ் ஆகுதே தவிர, ஆனா டெத்ன்றது பெரிய அளவுக்கு இல்ல அப்படின்றதுதான் முற்றிலுமான உண்மையா இருக்கு. சோ யாரும் அச்சப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்றதுதான் நம்மளோட பார்வை இருக்கு. சோ ஒரு வைரஸோட கேரக்டர் வருஷம் வருஷம் உருமாறுச்சுன்னா அதுக்கு வீரியத்தன்மை கொஞ்சம் கொஞ்சம் ஏறலாம் அப்பப்போ. போன வருஷம் கொரோனாவே வரலையான்னு கேட்டீங்கன்னா போன வருஷமும் கொரோனா கேஸ் இருந்தது, அதுக்கு முன்னாடி வருஷமும் கொரோனா கேஸ் இருந்தது. ஆனா இப்ப ஏன் கொரோனா ஒரு பேசும் பொருள் ஆச்சு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா, இந்த வருஷம் அந்த JN1 வேரியன்ட்டுக்கு கொஞ்சம் ஒருத்தர்கிட்ட ஒருத்தருக்கு பரவறதுக்கான சான்சஸ் அந்த கெப்பாசிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ்டா இருக்கு. அப்படி இருக்கிறதுனால கேசஸ் கொஞ்சம் ஏறுது. ஓகேங்களா, அதுலயும் இன்னொரு இம்பார்ட்டன்ட் ரிப்போர்ட் பாருங்க. இந்த கேரளால பாத்தீங்கன்னா உங்களுக்கு போட்டிருப்பாங்க, கேரளால கேசஸ் ரொம்ப ஹையா இருக்கு. இப்ப இந்த ரிப்போர்ட் பாருங்க. கேரளால 2055 ஆக்டிவ் கேசஸ் இருக்கு. தமிழ்நாட்டுல 220 கேஸ் தான் இருக்கு. கேரளால மட்டும் எப்படி சார் 2000-3000 கேஸ் அங்க இருக்கு, நம்ம கிட்ட ஒரு 200 கேஸ் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விகள் எல்லாம். அதுக்கான நம்ம பதில் என்ன அப்படின்னா, கேரளால டெஸ்டிங் அதிகமா பண்றாங்கன்றதுதான் ஒரே பதில். அப்போ நம்ம ஊர்ல டெஸ்டிங் பண்றதே இல்லையா? இப்ப நல்லா இம்பார்ட்டண்டா புரிஞ்சுக்கணும், யாருக்கு டெஸ்ட் எடுக்க போறோம், டெஸ்ட் எடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இப்ப எக்ஸாம்பிள் நம்ம கிட்ட ஓபில ஒரு 10 பேஷண்ட் வராங்க. 10 பேருக்கு எனக்கு லைட்டா இரும்பல் சளி இருக்கு, லைட்டா தொண்டை கரகரப்பு இருக்கு, லைட்டா ஒரு ஜுரம் இருக்குன்னு அறிகுறியோட வராங்க. அவங்களுக்கு ஒரு 4-5 நாளைக்கு நம்ம மருந்து எழுதி தரோம். மருந்து எழுதி தந்து ஒரு 5 நாள்ல அவங்க சரியாயிடுறாங்க. ஓகேங்களா, இப்போ இந்த மாதிரி ஒண்ணு போகுது. இப்ப அதே பேஷண்ட்டுக்கு நான் நீங்க இது கொரோனா டெஸ்ட் எடுத்து பாருங்கன்னு சொல்றேன். அவங்க கொரோனா டெஸ்ட் போய் எடுக்கிறாங்க. கொரோனா டெஸ்ட் எடுத்து முடிச்சோன்னா கொரோனா ரிப்போர்ட் பாசிட்டிவ்னு வருது. பாசிட்டிவ்னு வந்ததுக்கு அப்புறமும் நான் திருப்பி அதே 4-5 நாளைக்கு மருந்து தான் எழுதி தர போறேன். பேஷண்ட் சரியாயிட போறாங்க. ஆனா அந்த டெஸ்ட்டுக்கான காசு கிட்டத்தட்ட ஒரு 3000 ரூபாய்ல இருந்து சில இடத்துல 5000 ரூபாய் வரைக்கும் ஆகுது. சோ 4000-5000 ஒரு கொரோனா ஸ்வாப் டெஸ்ட்டுக்கு நம்ம செலவு பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. அப்ப அப்படி செலவு பண்ணி நம்ம ஏதாவது மாறுதல் பண்றோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. அப்போ டெஸ்டிங்ன்றது எல்லாருக்கும் எடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு அவசியம் இல்ல அப்படின்றதுதான் பாக்குறேன். சோ கேரளால கொஞ்சம் டெஸ்டிங் எண்ணிக்கை அதிகமா இருக்கிறதுனால அங்க கேசஸ் அதிகமா
அதிகமா தெரியுது, நம்மளாம் கொஞ்சம் டெஸ்டிங் கொஞ்சம் கம்மியா பண்றதுனால கேசஸ் கொஞ்சம் கம்மியா தெரியுது, இவ்வளவுதான். சரி, அப்ப டெஸ்ட் வந்து எடுக்கவே வேண்டியது இல்லையா, இல்ல யாருக்கு டெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்ததுன்னா, ரொம்ப இம்பார்ட்டன்டா யார் யாரெல்லாம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறாங்களோ, இல்ல யார் யாரெல்லாம் ஐசியூல அட்மிஷன்ல இருக்காங்களோ, அவங்களுக்கு தான் நம்ம வந்து டெஸ்ட் மெயினா எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா அவங்கள கிரிட்டிக்கல் கேஸ், சப்போஸ் அவங்களுக்கு கொரோனா தான் பாசிட்டிவ் வருதுன்னா அவங்களுக்கு ரெம்டெசிவிர் அப்படின்ற மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ் வந்து கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். பர்சிட்டினிப் மாதிரி மாத்திரை, டொஃபாசிட்டினிப் மாதிரி மாத்திரை, டொக்லிசுமாப் மாதிரி மாத்திரை, இந்த மாதிரி மாத்திரைங்களாம் அந்த சிவியர் கேசஸ்க்கு தான் அப்ரூவ் ஆயிருக்கு, அதுக்கு தேவைப்படும். அப்ப அந்த மாதிரி கேசஸ்க்கு இது கொரோனா தானா அப்படின்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்த வேண்டிய தேவை வந்து இருக்கே தவிர, நார்மலா ஓபிக்கு வர கேசஸ்க்கு நம்ம கொடுக்கக்கூடிய பாராசிட்டமாலோ விட்டமின் சியோ ஒரு ஆன்டிபயோட்டிக்கு வந்து நம்மளுக்கு வந்து அதெல்லாம் தேவைப்படாது அப்படின்றத நம்ம பார்வையா இருக்கு. அப்போ இப்ப வர கேசஸ் எல்லாருமே நார்மல் கேசஸ் தான் வராங்க, ஓபி கேசஸ் மாதிரி தான் வருது. பெரிய லெவல்ல எல்லாருமே அட்மிட் ஆகுறாங்க, எல்லாரும் ஐசியூல இருக்காங்கன்ட்டு அந்த மாதிரி அந்த அளவுக்கு போல அப்படின்றதுனால நம்ம பார்வை என்னன்னா, டெஸ்டிங் வந்து தேவையில்லாம வந்து பண்ணி நம்ம பேஷண்ட்ஸோட மக்களோட காசை வந்து வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்றதுதான் நம்மளோட தாய்மையான ஒரு கருத்தா வந்து இருக்கு. மத்தபடி கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வருது, எல்லாருக்கும் டெஸ்ட் எடுங்க, எல்லாத்துக்கும் கவர்மெண்ட் இலவசமா டெஸ்ட் எடுக்கிறதுக்கு வந்து அமௌண்ட் தரும், காசு கவர்மெண்டே ஏத்துக்கும் அப்படின்னா தாராளமா நம்ம டெஸ்ட் எடுக்கலாம், அதுல மாற்று கருத்து இல்ல. சோ டெஸ்டிங் பொறுத்த வரைக்கும் நம்மளோட பார்வை என்னன்னா, சீரியஸான கேஸ், சிக் கேஸ், இவங்களுக்கு தான் மெயினா நம்ம வந்து பாத்தீங்கன்னா டெஸ்டிங் பண்ணுமே தவிர ஓபிடில வர எல்லா கேஸ்க்கும் டெஸ்டிங் பண்றன்ற அவசியம் வந்து இல்ல. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு சைடு கேள்வி என்னகள் வருது அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா, அனைவரும் முகக்கவசம் இனி அணிய வேண்டும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்மளோட தமிழக அரசும் சொல்லுது, இந்திய அரசும் சொல்லுது, WHO சொல்லுது. இந்த இடத்துல ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் வந்துட்டு நம்ம என்ன சொல்ல விரும்புறோம் அப்படின்னா, ரிகார்டிங் முகக்கவசம் கண்டிப்பா இந்த 4-5 பாயிண்ட் எப்பவுமே இருக்கு. முகக்கவசம் அணியுங்க, கைகளை கழுவுங்க, சோசியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணுங்க, அதே மாதிரி கைகளை கண்கள் மற்றும் மூக்கு பகுதியில கொண்டு போகாம இருங்க அப்படின்னு சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு 100க்கு 100 உண்மை, அதுல டவுட்டே கிடையாது. ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு அதை ஃபாலோ பண்ண முடியும்ன்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. இப்ப உங்களுக்கே தெரியும், ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல போறோம், ஒரு பஸ்ல போறோம், இல்ல ஒரு மெட்ரோல போறோம், இல்ல ஒரு ட்ரெயின்ல போறோம் அப்படின்னா கூட்ட நெரிசல் அலமோதுது, அவ்வளவு டிராபிக் லைன்ல நிக்குது. அப்படின்னும் போது எந்த அளவுக்கு வந்து இந்த வெயில்ல நம்மளால வந்துட்டு அந்த மாஸ்க் அப்படியே ஈரத்தன்மை பட்டு ஃபுல்லா கிழிஞ்சு போற லெவலுக்கு இருக்கும். கூட்டத்துல அந்த மாஸ்க் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அதுவே கழட்டிக்கும், சஃபகேஷன் நம்மளே மாஸ்க் கழட்டிடுவோன்ற மாதிரி பல்வேறு சிக்கல்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாஸ்க் மெயின்டெனன்ஸ்ல ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, கைகளை வந்து கழுவிட்டே இருங்க. வெளியே போறோம், கண்டிப்பா வீட்டுல வந்து நம்ம கழுவணுன்றதுல மாற்று கருத்து இல்ல. 2. மூணாவது பொறுத்த வரைக்கும் அந்த சோசியல் டிஸ்டன்சிங், எப்படி இவ்வளவு கூட்ட நெரிசல் நம்ம சோசியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ண முடியும்? அப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் ஃபாலோ பண்றதுக்கு, பிராக்டிகலான்றதுதான் நம்மளோட பார்வையா இருக்கு. அப்போ எப்படி வந்து இதுக்கு நம்ம கரெக்டான ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப இம்பார்ட்டண்டா சொல்றேன். இப்ப இறந்து போனவங்க லிஸ்ட் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஜனவரி 2025 இப்போ வரைக்கும் ஒரு 78 பேர் சொன்னல, அந்த இறந்து போனவங்க லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா அதுல கிட்டத்தட்ட 90 விழுக்காடு 90% ஆஃப் த பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா இறந்தவங்க வந்துட்டு இந்த சீனியர் சிட்டிசன்ஸ், அதாவது இந்த 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்க தான் 90 விழுக்காடு இறந்திருக்காங்க. ஒரு 10% தான் இந்த மிடில் ஏஜ் குரூப்ல, அதாவது இந்த 45, 50, 35 என்ற குரூப்ல வந்துட்டு ஒரு 10% தான். அப்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா, அப்ப இது யாரை தாக்குது? வயசானவங்களை மெயினா தாக்குது அப்படின்றது ஒரு டேக்கும். 2வது பாயிண்ட், இறந்தவங்க எல்லார் டேட்டாவே நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா இறந்தவங்க எல்லாருமே வெறும் கொரோனானால இறக்கல. கொரோனாவோட அந்த பேஷண்ட் ஆல்ரெடி வந்து டயாலிசிஸ் எடுத்துட்டு இருக்காங்க, கொரோனாவோட அந்த பேஷண்ட் ஆல்ரெடி ஒரு கேன்சருக்கு கீமோதெரப்பி எடுத்துக்கிட்டு இருக்காங்க, கொரோனா பேஷண்ட் வேற ஒரு ஆபரேஷனுக்காக அட்மிட் பண்ணியிருந்தாங்க, கொரோனா உள்ள பூந்துருச்சு, இப்படின்ற மாதிரிதான் எல்லா டெத்துமே ரெக்கார்ட் ஆகுது. நேத்து ஒரு டெத்து கேரளால, அதை கூட பாத்தீங்கன்னா வந்துட்டு அவங்களுக்கு வந்து பிரெயின்ல வந்து ஒரு பிரெயின் ஃபீவர்னு அட்மிட் ஆயிருக்காங்க, கூட இந்த கொரோனா பூந்துருக்கு அப்படின்ற மாதிரிதான் வந்துட்டு இருக்கு. சோ என்ன சொல்றேன்னா, கொரோனா தனியா இறப்பை உண்டாக்குறது இல்ல. கொரோனா இறப்பை எப்ப உண்டாக்குதுன்னா ஒரு காம்பினேஷனோட, அதாவது இன்னொரு ஃப்ரெண்டோட, கொரோனா பிளஸ் ஹார்ட் அட்டாக், கொரோனா பிளஸ் கிட்னி ஃபெயிலியர், கொரோனா பிளஸ் இந்த மாதிரி பிரெயின் ஃபீவர், கொரோனா பிளஸ் ஒரு ஆபரேஷன், இந்த மாதிரி ஒரு காம்போல தான் கொரோனா தாக்குது. அப்போ கொரோனா ஒரு கோயின்சிடென்ஸா உள்ள வருது, ஒரு எக்ஸ்ட்ரா ஃபேக்டரா உள்ள வருதே தவிர கொரோனா வந்து ஒரு மெயின் ரீசனா டெத்தை காஸ் பண்ணல அப்படின்றது 2வது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அப்ப இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா, அப்ப 2 இம்பார்ட்டன்ட் டேக் ஹோம் மெசேஜ். 1, 60 வயசுக்கு மேல இருக்கவங்களை தாக்குது. 2வது, மோசமான இணை நோய்கள், எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி ஹை சுகர், அதே மாதிரி இந்த ஸ்டீராய்டு பேஷன்ஸ், இந்த மாதிரி வந்து எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்க பாப்புலேஷன், HIV பாப்புலேஷன், சீல் பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி பாப்புலேஷனை தான் வந்துட்டு அது தாக்கி இறப்பு சதவீதத்தை ஏற்படுத்துது. அப்ப இதுல இருந்து நம்மளோட ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்குன்னா, இந்த 60 வயசு மேல இருக்கிறவங்க தேவையில்லாம வெளியே போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றது ஒண்ணு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்.
ரெண்டாவது போற மாதிரி இருந்தா N95 மாதிரி மாஸ்க் போட்டு போறதுதான் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருக்கும்ன்றது ரெண்டாவது பாயிண்ட். சோ இது ஒரு நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி. இதே தான் வந்து அந்த 35-40 வயசு இருக்கிறவங்களுக்கும் நம்மளோட அட்வைஸா வந்து இருக்கு. ஓகே, லாஸ்டா வந்து இன்னொரு பாயிண்ட் இம்பார்ட்டன்டா ரிகார்டிங் இந்த மாஸ்க் பத்தி நான் சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னா, இப்ப இவங்க எல்லாருக்குமே வந்து மாஸ்க நீங்க இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்றத விட யார் இறக்குறான்னு தெரியுது. இறக்குறது கூட கொரோனா வந்து எந்தெந்த ஆளுங்களும் என்ன தாக்குதுன்னு தெரியுதுன்னும் போது, அப்ப இவங்க இந்த குரூப் இவங்க எல்லாருக்குமே வந்துட்டு 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு பிளஸ் இன்னொய் இருக்கிறவங்களுக்கு ஒரு பூஸ்டர் டோஸ் தேவைப்படுது அப்படின்றது நம்ம பாயிண்டா இருக்கு. அப்போ ஒரு பூஸ்டர் டோஸ் அவங்களுக்கு போட்டோம் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு திருப்பி இம்யூனிட்டி வந்து வரும், எதிர்ப்பு சக்தி வரும். அப்ப கொரோனா வந்தாலும் கொரோனா நிமோனியா லெவலுக்கு மாறி அதனால இறப்புன்றது ஏற்படுத்தாது. அப்ப எங்களோட நம்ம கோரிக்கை வந்து அரசுக்கு என்னவா இருக்குன்னா, ஏன் இந்த 60 வயசு மேல இருக்கிறவங்க எல்லாருக்குமே இலவசமா ஒரு பூஸ்டர் டோஸ் போடக்கூடாது? ஏன்னா முதல் வேவ் வரும்போது நம்ம அப்படிதான் பண்ணிருந்தோம். அனைவருக்கும் இந்த கோவிஷீல்டு மற்றும் கோவேக்சின் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் எல்லாருக்கும் போட்டோம். இப்ப எல்லாருக்கும் போட வேண்டிய அவசியம் இல்ல. யார் டார்கெட் பாப்புலேஷன் யார் இறக்குறாங்கன்னு தெரியுதுன்னும் போது அந்த 60 வயசு மேல இருக்கிறவங்க கான்சென்ட்ரேட் பண்ணி அவங்களுக்கு மட்டும் ஒரு பூஸ்டர் டோஸ் போடலாமே அப்படின்றது நம்மளோட பாயிண்டா இருக்கு. சோ இது எல்லாமே நம்மளோட டேக் ஹோம் மெசேஜஸா இருக்கு. இன்னொரு ஒரு கொஸ்டின் என்ன ஏறுது அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா, சார் லாக்டவுன் வருமா, இந்த கொரோனானால மீண்டும் லாக்டவுன் வருமா, மீண்டும் எல்லாரும் முடங்குவோமா அப்படின்ற மாதிரி கேள்வி வருது. அதுக்கு நம்மளோட பதில் என்ன அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, இப்ப WHO சொன்ன வார்த்தையை எடுத்துக்கோங்க. இட் இஸ் அ வேரியன்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், நாட் அ வேரியன்ட் ஆஃப் கன்சர்ன். அதாவது தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், பயப்பட வேண்டிய அச்சப்பட வேண்டிய விஷயம் இல்லை அப்படின்னு WHO இந்த கொரோனா 2025 JN1 வந்து சொல்லுது. ICMR நம்ம இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, எல்லாரும் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்ற மாதிரி பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் ICMR வந்து சொல்லுது. அதே மாதிரி தமிழக அரசும் வந்துட்டு இதே மாதிரி தான் சொல்றாங்க. என்னன்னா அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப லாக்டவுன் வருமா அப்படின்றதுக்கான கேள்வி எப்ப வரும்னு நம்ம யோசிக்கணும்னா, முதல் விஷயம் WHO கிட்ட இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும். WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், அதாவது உலக சுகாதார அந்த நிறுவனம் இருக்குல்ல, அவங்க கிட்ட இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வரணும். என்ன அப்படின்னா, இது ஒரு வேரியன்ட் ஆஃப் கன்சர்ன், அதாவது இது பயப்படக்கூடிய ஒரு வேரியன்ட் அவங்க கிட்ட இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும். முதல் அறிகுறி. ரெண்டாவது அறிகுறி வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ICMR டெல்லி சைட்ல, எய்ம்ஸ் சைட்ல, IMA சைட்ல இருந்தா வரும். என்னன்னா எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டா வந்துட்டு ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுங்க, அனைவருக்கும் டெஸ்டிங் செய்யப்படணும் அப்படின்ற மாதிரி ரெண்டாவது ரேட் வந்து வரும். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசு கிட்ட இருந்தா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன், அனைவரும் வந்து தடுப்பூசி போடுங்க, யாரும் தேவையில்லாம வெளியே போகாதீங்க அப்படின்ற மாதிரி மூணாவது இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழக அரசு கிட்ட இருந்து வரும். இந்த 3 இண்டிகேட்டர் தான் லாக்டவுன் வரப்போகுது அப்படின்றதுக்கான ஒரு சம்பிக்கையா நம்ம வந்து பார்க்கலாம். சோ WHO வந்துட்டு வேரியன்ட் ஆஃப் கன்சர்ன் அறிவிக்கணும், ICMR அறிவிக்கணும், தமிழக அரசு அறிவிக்கணும். இவங்க 3 பேர் அறிவிச்சாதான் அதுக்கப்புறம் தான் நம்ம யோசிக்கணும், ஆஹா அப்ப லாக்டவுன் வரதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குன்ட்டு. பிளஸ் ஆஸ் அ மருத்துவரா லாக்டவுன் எப்போ வந்துட்டு ஜென்ரலா எனக்கான அறிகுறி என்ன நான் பாக்குறேன் அப்படின்னா, எப்ப ஹாஸ்பிட்டலோட பெட்ஸ் எல்லாமே ஃபுல் ஆகுதோ இந்த கொரோனானால, இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ICUல பேஷண்ட்ஸ் எல்லாருமே கொரோனா பேஷண்டா இருக்காங்களோ, அது வந்து ஒரு சம்பிக்கையா வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் இண்டிகேட்டரா வந்துட்டு நான் பாக்குறேன். அப்போ இப்போதைக்கு இந்த மாதிரி நான் சொன்ன அந்த 4 பாயிண்ட்ல ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கானா? எதுவுமே கிடையாது. WHO சொல்லல, ICMR சொல்லல, தமிழக அரசு சைட்லயும் சொல்லல. அதே மாதிரி நம்மளும் அந்த மாதிரி கேசஸ் வந்து ICU வென்டிலேட்டர் நிறைய பார்க்கல. அப்போ லாக்டவுன் வர்றதுக்கான வாய்ப்புன்றது இல்லை அப்படின்றதுதான் வந்துட்டு நம்மளோட பார்வையா இருக்கு. சோ ஓவராலா வந்து இவ்வளவு நேரம் நம்ம பேசினதுல வந்துட்டு தற்போதைய கொரோனாவுக்கு கேட்கப்படக்கூடிய மிக முக்கியமான கேள்விகளுக்கான விடைகளா வந்து இருந்தது. அதாவது லாக்டவுன் வருமா வராதா, மாஸ்க் யூஸ் பண்றதுக்கான தேவை இருக்கா இல்லையா, தடுப்பூசிகள் போடணுமா, யாருக்கு போடணும், அதே மாதிரி கொரோனாவோட இப்ப இருக்கிற ட்ரெண்ட் என்ன மாதிரி இருக்கு, அந்த ஸ்ட்ரெயின் என்ன மாதிரி பிஹேவ் பண்ணுது அப்படின்ட்டு பல்வேறு விஷயங்களை வந்து நம்ம பேசியிருக்கோம். லாஸ்டா வந்துட்டு நான் வந்து மக்களுக்கு வந்து என்ன நீங்க பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 60+ இருக்கிறவங்க எல்லாம் தேவையில்லாம வெளியே போவாதீங்க. ஒண்ணு, நல்ல ஹெல்த்தியா வந்து கலர் காய்கறிகள் மற்றும் வெஜிடபிள்ஸ், ஏன்னா அதுல தான் விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடன்ஸ் அதிகமா இருக்கு, அதை எடுத்துக்கோங்கன்னு சொல்றது 2. மூணாவது, பை சான்ஸ் நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்டா எங்கேயாவது வெளியே போறீங்கன்னா கூட N95 மாதிரி மாஸ்க் பயன்படுத்துங்கன்றது 3. இதை தாண்டி வந்து பார்த்தோம்னா ரொம்ப இம்பார்ட்டண்டா மக்களுக்கு வந்து பெருசா செய்ய வேண்டிய அவசியம்ன்றது எதுவும் இல்லை. யாரும் பேனிக் பண்ண வேணாம், ஜாலியா நிம்மதியா வந்துட்டு இருங்க. இது வந்து வரும் போகும், இது கூட வாழ கத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு 15 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி பேண்டமிக்ஸ் எப்பவுமே இந்த மாதிரி வைரஸ்கள் வந்து உண்டாக்கி இருக்கு. ஏன்னா அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படி. போன வருஷம் கொரோனா கேஸ் இல்லைன்னு நினைச்சீங்களா? கிடையாது, போன வருஷம் கொரோனா கேஸ் இருந்தது. ஆனா இந்த வருஷம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது, ஏன்னா அதோட ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லி. அதனால யாரும் பயப்பட வேணாம், லாக்டவுன் வராது. அதே மாதிரி எல்லாரும் கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிக்கலா பிளான் பண்ணி கரெக்டா தேவையான இடத்துல வந்து வேக்சின், தேவையான இடத்துல வந்து மாஸ்க், தேவையான இடத்துல வந்து சுகாதாரம் அப்படின்னு மெயின்டைன் பண்ணி கரெக்டான டயட்டோட இருந்தோம்னா இந்த கொரோனாவை வீழ்த்தலாம் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை.